நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ நம்ம தமிழ் கடவுள் முருகரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். என்னோடய பக்தர்கள் நம்ம தமிழ் கடவுள் முருகர் கொஞ்சம் வடக்க இருந்து வந்தவரா சாமின்னு கேட்டாங்க. இல்லை தமிழ்நாட்டில் இருந்தாரா, இங்கேருந்து அங்கே போனாரா கேட்டாங்க. இது மாதிரி கேள்வி வச்சுருக்காங்க. நான் இப்போ அந்த பதில் சொல்கிறேன். அதாவது ஆதி காலத்தில் மொழிகள் தோன்றதுக்கும் முன்னால் இந்த உலக நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிராயிங் எழுத்துனாலையும் இல்லை கூ கூ காக்கான்னு இந்த சப்தங்களை சின்ன சின்னதாக ஒலிக்கிற மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருந்திருப்போம். இது என்னென்னா மௌன மொழின்னு பேர் ஆதி காலத்தில். இந்த மௌன மொழியை நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தது யாருன்னா ஆதிசிவனார். அவரை பரமேஸ்வரன் சொல்லுவோம். இது இறைவன் மக்களை படைச்சி இந்த பூமியில் விட்டதுக்கப்புறம் எல்லா உயிரினங்களும் ஒழுங்காக வாழ்ந்துச்சு. ஆனால் மக்கள் மட்டும் பயந்தாங்க. இதில் எப்படி வாழணும்னு, என்ன செய்யணும், எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இறைவனுடைய ஒரு குணம் அக்னி பிரதிஷ்டையாகி பரிணாமத்தில் பரமேஸ்வரனாக இறங்கினார். இது எல்லாம் குவாண்டம் ஃபிசிக்ஸில், சயின்ஸில் இதை நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி அவங்க மக்களோட கொஞ்சம் பயணம் செஞ்சாங்க. கொஞ்சம் பயணம் செஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு நிலையை எதிலிருந்து வந்தாங்களோ அதிலேயே அவங்க மறைஞ்சு போகக்கூடிய காலங்கள் வந்தது. அந்த காலங்கள் வரும்போது இந்த பரிணாமத்துக்கு தகுந்தால இன்னொரு உயிர் இங்கே வேணும்னு சொல்லி அந்த உயிரை விட்டுட்டு போகும்போது பரமேஸ்வரன் தன் உடலில் இருந்து நாத சக்தியை எடுத்து பீனியல் கிளாண்டு மூலியாக அக்னி பிரதிஷ்டை செஞ்சு அதில் இருந்து வெளியே கொண்டு வந்த அவருடைய மகன்தான் நம்ம முருகர்னு சொல்லுது. இப்போ இந்த முருகர் யாருக்கு சொந்தமானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பார்க்க வேண்டிய தேவையில்லை. முருகர் எல்லாருக்கும் சொந்தமானவர் தான். இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உடையவரா அப்படி இல்லை. இப்போ நீங்கள் முருகரை நம்ம பற்றி பேசும்போது அவருக்கு அடிப்படையாக எதிலிருந்து வந்தார்னு சொல்லணும் இல்லையா? அதனால் பரமேஸ்வரனை, சிவனார், ஆதி சிவனாரை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவருடைய மகன் அவர் ஒரு பெண் வயிற்றில் இருந்தெல்லாம் முருகர் என்ன செய்யலை, பிறக்கலை. பெண் வயிற்றில் இருந்து பிறந்தவங்க எல்லாரும் மனிதர்கள். பெண் வயிற்றில் இருந்து யார் பிறந்தாலும் அவங்க மனிதர்கள் தான். அவங்க கடவுள் கிடையாது, இறைவனும் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஆணின் உடம்பில் ஆண் சக்தியிலிருந்து முழுமையாக வெளிவந்தவர், அந்த சக்தியின் ஓட்டமாக வெளியே வந்தவரை தான் நம்ம சக்தியினுடைய மகன்னு சொல்லுவோம். அதாவது சிவனுடைய நேர்பாதி தாய்மையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சக்தியை உருவாக்குனாங்க. அந்த சக்தியினுடைய பிரயோகம், சக்தினா சக்தி, நீங்கள் ஒரு பெண் மாதிரி மறுபடியும் அதை பார்க்கக்கூடாது. தாய்மை, அந்த தாய்மையுடைய மிகப்பெரிய சக்தி தான் அந்த இரண்டாவது பரிணாமத்தை கொண்டு வந்த குழந்தை தான் தமிழ் கடவுள் முருகன். அப்போது நம்ம ஏன் அவரை தமிழ் கடவுள்னு சொல்லுதோன்னு கேட்டிங்கன்னா, இது ஆதி காலத்தில் எந்த மொழியுமே முதல்ல கிடையாது, இந்த மதங்கள் கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஆசீவகம்னு ஒரு வழிமுறை இருந்துச்சு. அந்த ஆசீவகத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு நான் நிறைய சொல்லித்தரேன். இப்போ நம்ம முருகரை பற்றியே பார்ப்போம். அந்த ஆசீவக முறையில், ஆசீவகம்னா என்னென்னா எல்லாமே நமக்கு உடனே கிடைக்கும். அது மாதிரி ஒரு நிலையில் பரிணாமத்தில் முருகரை நமக்கு பரமேஸ்வரன் தாரார். அவர் பெண் வயிற்றுலலாம் பிறக்கலை. அவருடைய இறைவனுடைய தாய்மை முழு சக்தியிலிருந்து வந்ததுனால அவர் சக்தியின் திருமகன்னு நம்ம அவரை இன்னொரு பேர்லேயும் அழைக்கிறோம். அவரை குமரன் அழைக்கிறோம். இன்னும் அவருக்கு நிறைய பேர்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி பேர்களை வச்சுருக்கோம். ஆனால்
முதல் அரசனும் நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, முருகர் வந்து நமக்கு கடவுளாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனால் நமக்கு முதல் அரசராக இருந்தார். இப்போ நம்ம நாட்டுக்கு ஏதாவது தேவைன்னா அரசர் தானே செஞ்சு கொடுக்கணும். அது மாதிரி விஷயங்களை நமக்கு அரசராக இருந்து மக்களை வழி நடத்தி, மக்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு அந்த பரிமாண வளர்ச்சியில் கொண்டு போனவர் தான் முருகர். அடுத்தது, அப்போம்லாம் நமக்கு பேசவே தெரியாது. அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஏன் மக்கள் எல்லாரும் இப்படி பேச தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பிரபஞ்சத்தை கவனிக்கார். அப்போ அந்த அகரம் உகரம் மகரம் அந்த பிரணவ சக்தியையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களையும், உயிர்கள் என்ன சப்தங்களில் பறக்குது நடக்குது ஏந்திருக்குதுங்கிறது அந்த சப்தங்களை கவனிக்கார். அப்போ கா 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 காங்கு, கிளி கீ கீங்கு, குயில் கூ கூங்கு, மாடு மாங்கு, ஆடு மேங்கு, இப்படி இந்த சப்தங்களை கவனிக்கார். இந்த சப்தங்களெல்லாம் கவனித்து இதை என்ன ஒரு படைத்தல் உருவாக்குனா நம்ம பேச முடியுங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஆராய்ச்சி செஞ்சு இந்த சப்தங்களை எடுத்து ஆ ஆவும் ஈங்கிற எழுத்தையும் கா கா கீ கீ கூ கூ இது மாதிரி இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் உயிரெழுத்து உயிர் மெய்யெழுத்து மெய்யெழுத்து அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அவர் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்காங்க. அப்போ ஆதி காலத்தில் எந்த மொழியும் கிடையாது, யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அப்போ இந்த மக்கள் மட்டும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வழி நடத்துறதுக்காக. அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் அந்த உலகம் ஸ்டார்ட் ஆகிற டைம். அப்போ அவர் இந்த ஆராய்ச்சிகளெல்லாம் செஞ்சு அந்த எழுத்துக்களெல்லாம் ஒன்று சேர்த்து நமக்கு வந்து முதல்ல நம்ம பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்த கடவுள், நம்ம பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்த முதல் கடவுள். அப்படிங்கிறதுனால அந்த மொழியையும் அவரே மேனுஃபேக்சரிங் செஞ்சு நமக்கு சொல்லி கொடுத்ததுனால, அப்போ தமிழ் மொழியை சொல்லி கொடுத்ததுனால அவரை நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லுதோம். அவர் வெறும் தமிழை மட்டும் சொல்லி கொடுத்தவர் அல்ல, பேச சொல்லி கொடுத்துறதுனால அவர் தமிழ்ங்கிற மொழி முதல்ல தோன்றினதுனால அது தமிழ் கடவுள்னு அவரை சொல்லிடுது. அவ்வளோதான். அப்போ இதிலேருந்தே ஆணித்தரமாக என்ன கிடைக்கிது அப்படின்னா, முதல் மொழி உலகம் ஆரம்பித்ததுலேருந்து முதல்ல என்ன மொழி? மௌன மொழி. மௌன மொழிக்கு அப்புறம் பேசும் மொழி தமிழ் மொழி. இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தமிழ் மொழி தான் அந்த கடவுள் உருவாக்கின மொழின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அப்போ தமிழ் மொழியை முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்தவர் முருகர், இப்படி புரிஞ்சுக்குவோம். அடுத்தது, நம்ம வாழ்க்கை முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்ததும் அவர் தான். கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா தொழில் இறைவன் சிவனை பற்றி நமக்கு அதிகமாக ஆன்மீக விஷயங்களை முழுசும் குடும்பங்களை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்காங்க. இந்த உலகத்தில் இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை கட்டியது எல்லாம் முருகர் தான். சிவன் கோயிலை கட்டினது அனைத்தும் முருகர் தான் கட்டினாங்க, மனுஷன் கட்டலை. அரசருங்கிறது கடவுள், முருகர் தான் அரசனாக இருந்து கட்டினாங்க, மக்களை வச்சு கட்டினது தான். சிவன் கோயில் அனைத்தையும் கட்டியவர் வந்து முருகர் தான். நம்ம எங்கே இருந்து வந்தோம், அவங்க யார், அவங்கள நம்ம எப்படி வழிபடணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து சக்தியை பிரயோகம் பண்ணி மக்களுக்கு உண்டான எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்து வாழ்க்கை முறைகளை மொத்தமாக ஆன்மீகமாக பார்க்கணுன்னு சொல்லி வாழ சொல்லி கொடுத்தவங்க. அதனால் முருகர் கடவுள், தமிழ் கடவுள் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், மொழி இல்லாத காலத்தில் மொழியை உருவாக்கியவர், அதனால் அவர் தமிழ் கடவுள். ஆனால் தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமானவரானா அப்படி இல்லை. இப்போ வந்து மொழிகள் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த ஒரு மொழியிலேருந்து இப்போ நிறைய மொழிகளை வல்லுநர்கள் எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு தமிழுக்குள்ளே நுழைச்சி இன்னொரு மொழியை போட்டு அது கேரள மொழியை ஆக்கியிருப்பாங்க, கன்னட மொழியை ஆக்கியிருப்பாங்க, தெலுங்கு மொழி ஆக்கியிருப்பாங்க, ஹிந்தி ஆக்கியிருப்பாங்க, இங்கிலீஷ் ஆக்கியிருப்பாங்க, சைனீஸாக மாற்றிருப்பாங்க, ஜாப்பனீஸாக மாற்றிருப்பாங்க, கியூபர் மொழியாக மாறி, இப்படி மொழிகள் வந்து தமிழ் மொழியில் இருந்து தான் எல்லாமே அதில் இணைச்சி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு தகுந்தால மாறி இருக்கும். அது ஏன் அப்படி மாறிச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு சில இடத்துல வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க, ஒரு சில இடத்துல வா போன்னு கூப்பிடுவாங்க, சில இடத்துல ஏல அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் கிருஷ்ணங்கிற பேரையே பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணான்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கிருஷ்ணன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இது மாதிரி அவன், இவன், அவங்க, இவங்க, வா போ, ஏல. இப்போ திருநெல்வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா என்னல அது மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம இடத்துக்குள்ளேயே பேசும்போது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவ்வளவு வேறுபடுது. அப்போ இது இன்னும் கொஞ்சம் வெளியே இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போக போக அவங்களுக்குள்ள ஒரு அறிவில் என்ன வருதோ அதை மாற்றி மாற்றி பேசி பழகுனாங்க. அடுத்தது இந்த மொழிகளுக்கு உள்ள நிறைய மொழிகளை பிறகு வந்த பெரியவர்கள் வல்லுநர்கள்லாம் அதில் திணிச்சாங்க. அதனால் இன்றைக்கி நிறைய மொழிகள்லாம் இருக்குது. அதனால் இந்த மொழியில் இருக்கிறவங்களாம் வேற ஒருத்தராக பார்த்திங்கன்னா கிடையாது. அந்த மொழியில் இருக்கிறவங்க அனைவருமே நமக்குள்ளவங்க தான். மொத்தமாக அவங்க எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைங்க தான். நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரிட்டிஷ்காரங்களனாலும் எடுத்துக்கோங்க, நம்ம நாடு, சைனீஸு, ஜாப்பனீஸு, நம்ம இன்னும் நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இப்படி என்னென்ன நாடுகள்லாம் மக்கள் இருக்காங்களோ அவ்வளோ பேரும் இங்கே இருந்து கொண்டு போய் விடப்பட்டவங்க தான். இதெல்லாம் முழுமையாக செஞ்சவர் தான் முருகர். ஏன்னா ஒவ்வொரு பூமியை மொத்தமாக ஆட்சி செய்யும்போது ஒவ்வொரு பூமியில் ஒவ்வொரு இடத்துல அந்த பிளாட்டில் என்ன இருக்குது, அந்த நிலத்தில் என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி செய்யும்போது அவர் கூட உதவி புரிஞ்ச மக்கள்களை குடும்பமாக மாற்றி அந்தந்த இடத்துல வாழ வச்சாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க முகம் கொஞ்சம் சிகப்பாகவும், கொஞ்சம் கருப்பாகவும், கொஞ்சம் கண் பூனைக்கண்ணாகவும், கொஞ்சம் கருப்பு கண்ணாகவும், கொஞ்சம் ப்ரௌன் கண்ணாகவும் இது ஏன் வந்தது அப்படின்னா இது மண்ணோட விஷயங்கள். பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அந்த மண் ஒரே இடத்துல ஒரே தன்மையில் இருக்காது. இந்த பூமி ஃபுல்லாக ஒவ்வொன்றும் கரிசல் மண், செம்மண், இப்படி மண்ணில் களிமண், அந்த மண், நிறைய மண் விதங்கள் இருக்குது. இந்த மண், காற்று, மழை இது எல்லாம் கலந்து ஒரு கிளைமேட்டில் ஒவ்வொரு ஏரியாவில் அந்த பூமியில் எல்லா இடத்துலையும் எல்லாம் இருந்தது. அப்போ அதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய போகும்போது அவர் ஒத்தையில் ஒரே ஆளாக செய்ய முடியாமல் அவர் கூட நிறைய பணியாட்கள் கூட்டு போகிற மாதிரி மக்களை கூட்டிகிட்டு போனார். கூட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்டாக மாற்றினார். எல்லாரையும் விஞ்ஞானியாக மாற்றினார். அந்த மாதிரி எல்லாரையும் அவர் கூட்டு போய் கொண்டு விட்ட மக்களை தான் இன்றைக்கி அங்கே இருக்கும்போது கொஞ்சம் அந்த வல்லுநர்கள்லாம் முதல்ல தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அப்புறம் ஆதி காலத்தில் நம்மளும் கொஞ்சம் அடையாளம் வேணும்னு சொல்லி ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டாங்க. இன்னும் அதை பற்றிலாம் பேசுனா நிறைய அது ஒரு இன்னொருத்தங்களை ஒரு தனி சமுதாயமாக பிரித்து அவங்கள நம்ம ஏதோ ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த காலத்தில் அது நமக்கு தேவையில்லாததுனால அவங்கள நம்ம புறக்கணிக்க தேவையில்லை. அவங்களும் நம்ம மக்கள் தான். மொத்தத்தில் கடவுள் படைச்சாருன்னா அதிலிருந்து வந்தாங்கன்னா எல்லோரும் நம்ம மக்கள் தானே. அப்படின்னா அது கடவுளை எங்கள் ஊரில் இருந்து தான் வந்தார் போனாருன்னு சொன்னால் என்ன? அவர் எல்லா இடத்தும் தான் போயிருக்கார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு முருகரை சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த அறுபடை வீடுங்கிறது என்னென்னா வெறும் 6 படை வீடு. அவர் மக்கள்கள் ஒரு இடத்துல கொண்டு மக்களை கொண்டு விட்டு வாழ வைக்கும்போது அந்த மக்கள்கள் கடவுளையே எதிர்த்தாங்க கொஞ்சம் பேர். அந்த எதிர்க்கும்போது ஒரு 6 இடத்துல இருந்து அதாவது படைகளை உருவாக்கி அங்கே இருந்து அவங்கள எதிர்த்து சரி பண்ணி போராடி கொஞ்சம் பேரை திருத்தி கொண்டு வந்தார், கொஞ்சம் பேரை அழித்தார். அதனால் அது அறுபடை வீடாக மாறிச்சு. அறுபடை வீடுங்கிறது ஏதோ ஒரு சும்மா கோயில் இல்லை. அவர் போய் படையெடுக்கிறதுக்காக உட்காந்து தவம் பண்ணி அங்கே என்னென்ன நடக்குன்னு ஆராய்ச்சி செஞ்ச இடம் தான் அறுபடை வீடு. அதனால் அவன் 6 முகம் கொண்டவன் ஒரு பேர் இருக்குது. அது நீங்கள் வெறும் கார்த்திகையில் பிறந்து ஒரு பெண்ணிட்ட இருந்து அது 6 துண்டாக விழுந்து அது ஒரு அக்னியாக மாறி அது 6 தாமரையில் இருந்து அது ஒரே முகமாக இருந்து வளர்த்ததாக ஒரு கதை சொல்லியிருக்காங்கல்ல, அது எல்லாம் தத்துவம் தான். அதெல்லாம் உண்மை கிடையாது. அது எதுக்குன்னா இவர் பெண் வயிற்றில் பிறந்தாருன்னு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை, அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம கடவுளை பற்றி நமக்கு தெரியாதா? யாரோ ஒரு ஆட்கெல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணி
அதில் உங்களை திசை திருப்பி நீங்கள் குழம்பி நீங்கள் எல்லோரும் மண்டையை போட்டு உடச்சி இது எனக்குள்ளவங்க எனக்குள்ளவங்கன்னு சொல்லி கதறணுமா நீங்கள் எல்லோரும்? அதெல்லாம் எதுவும் கதற வேண்டாம். கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர். யாராக இருந்தாலும் அவரை வழிபடலாம். அவர் எனக்குள்ளவர்னு சொல்லலாம். யாருனாலும் முருக கடவுள் எனக்குள்ளவர்னு சொல்லலாம். எங்கே உள்ளவரனும் எங்கே அவர் என்றும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவர் தானே. அதனால் அவர் இங்கேருந்து தான் வந்தார், அங்கேருந்து தான் போனார். அது என்ன பேச்சு? அது என்ன ஒரு அகங்காரமான பேச்சு உங்களுக்கு? குமரிக்கண்டத்தில் தெற்க இருந்ததுனால தெற்கு பக்கத்தில் தான் குமரிக்கண்டம் இருந்தது. அதனால் தெற்க தான் பிறந்தார். தெற்க தான் ஆதி சிவனார் இருந்தார். அதனால தான் தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு திருவாசகத்தில் இருக்குது. அப்போ தென் நாட்டில்னா தெற்கு நாட்டில் இருக்கிற சிவனுடைய மகன் எங்கே பிறப்பார்? தெற்கில் தானே பிறப்பார். அப்போ தெற்கில் பிறந்தார், எல்லா இடத்துக்கும் போனார், எல்லாருக்கும் சொந்தமானவர் அவர். அவரை நீங்கள் விரோதி மாதிரியோ அவரை நீங்கள் எனக்குள்ளவர் மாதிரியோ பார்க்க தேவையில்லை. இந்த மனிதர்களுக்குள்ளே எனக்குள்ளவங்க இவங்க எனக்குள்ளவங்க அவங்களான்ட்டெல்லாம் நீ பேசக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சொல்லிக்குவாங்க கொஞ்சம் பேர். பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஏன் ஃப்ரெண்டு நீ ஏன்டா பேசுது, அவன்கிட்ட ஏன்டா பேசுதுன்னு சின்ன சின்ன குழந்தைங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு 3 பேரோடு சேர்ந்து ஃப்ரெண்டாக போவாங்க. ஒரு 3 பையன் சேர்ந்து அவன் ஒரு ஃப்ரெண்டாக போவான். ஏன் ஃப்ரெண்டுகிட்ட நீ ஏன்டா பேசுத, அவன் கூட சண்டை போட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. அதுமாதிரி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு குழந்தைகளை அறியாமையில் அந்த அறிவு வளர்ச்சி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸையை கூட விட்டு கொடுக்க முடியாமல் இவன் எனக்குள்ளவன் அவன் உனக்குள்ளவன் ஏன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இது மாதிரி பேசுகிறவங்க எல்லாருமே குழந்தைன்னு நினச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள் அப்படி யாருன்னா நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்தில் ஆசீவக சித்த முறையில் வாழ்கிறவங்க எல்லாரையும் மன்னிக்க தெரிஞ்சவங்க. அதனால் எல்லாரும் ஆசீவகர்கள் தான். இங்கே இருக்க மக்கள் அனைவரும் இந்த உலகத்தில் பூமியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவ்வளோ பேரும் நம்ம கடவுளோட பிள்ளைங்க, நம்ம இறைவனுடைய மொத்த பிள்ளைங்க தான் அவங்க எல்லாருமே. கொஞ்சம் அவங்களுக்கு இப்போ நாகரிகம் இது எத்தனாயிரம் வருஷம் ஆச்சு. இப்போ எல்லாருமே சும்மா லைஃப்பை செட்டில்மெண்ட் பண்ணுறதுல போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரும் சும்மா வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டு அதில் வேடிக்கை பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டுற மாதிரி ஒரு சம்பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை எல்லோரும் செஞ்சுக்கிட்டு தாங்க. அதனால் மக்களே எல்லோரும் விழிப்புணர்வோடு இருங்க. இது ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்தவர் தான் நம்ம முருகர். அவருக்கு ஏன் இந்து கடவுள்னு பேர் வைக்கல? அவருக்கு ஏன் இந்து கடவுள்னு பேர் வைக்கல, தமிழ் கடவுள்னு ஏன் பேர் வச்சுருக்குன்னா மொழியை கற்றுக் கொடுத்தவர். அப்போ எல்லாருக்கும் மொழியை தெரியும். அப்போ மொழியை கற்றுக் கொடுத்தவர். அப்போ எல்லாருக்கும் உள்ளவர். எல்லாரும் அவரை நினைக்கலாம், எல்லாரும் அவரை வழிபடலாம், எனக்குள்ளவர்னு சொல்லலாம், யாருனாலும் சொல்லிக்கிடலாம். ஆனால் அவர் பிறந்த இடம் தெற்கு, வளர்ந்த இடமும் தெற்கு தான். படைகள் ஆற்றினார். அதாவது எதிர்த்து பிரச்சனைகள் பண்ணுறவங்கள கொஞ்சம் அரசர் மாதிரி இருந்து கொஞ்சம் படையெல்லாம் உருவாக்கி சில இடங்களில் மலைகள் மேல் குன்றுகளில் உட்காந்து பாதுகாத்து வழி நடத்தினார். நம்மளை எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக சில வேலைகளை செஞ்சதுனால அறுபடை கொண்டு இருக்கும் குமரன் அவர். அதனால் தமிழ் கடவுள் அவரை சொல்கிறது அதனால தான். ஆனாலும் அவர் எல்லோருக்கும் சொந்தமானவர் என்று புரிந்து கொண்டு மனதை குழப்பாமல் நம் இறைவன் முருகனை கடவுளை மற்றும் நம் துதிப்பதற்கு மட்டும் பக்தியோடு அவரை இணங்குவதற்கு மட்டுமே இங்கே வாழ வழி செய்யணுமே தவிர கடவுள்கிட்டையும் என்ன சண்டை கிடக்குது? கடவுளை பற்றி பேசியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? எல்லாத்தையும் உலகத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க, உலகத்தையே நீங்கள் வேணும்னு எடுத்துக்கிட்டீங்க, நாட்டையும் கூறாக போட்டு நாட்டையும் தனித்தனி நாடாக எடுத்துக்கிட்டீங்க. பிறகு என்னங்க வேணும்? முருகனும் வேணுமா? எடுத்துக்கோங்க. அவர் எல்லாருக்கும் உள்ளவர் தானே. நாட்டையும் பங்கு போட்டிங்க, உலகத்தையும் பங்கு போட்டிங்க, எல்லாத்தையும் பங்கு போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வச்சுக்கோங்க. இன்னும் முருகனுக்கும் என்ன சண்டை கிடக்குது? அவரையும் வச்சுக்கோங்க. முருகரும் நமக்குள்ளவர் தான், எல்லாருக்கும் உண்டானவர். ஒருத்தனாக இருந்தாலும் எல்லாருக்கும் உண்டானவா தான் இருக்கார். அதனால் எல்லாரும் எடுத்துக்கலாம். எல்லாரும் முருகனை வழிபடுங்க. முருகரை தொடரவங்க அனைவரும் நல்ல உயரத்துக்கு வருவாங்க. பக்தியில் ஞானத்தில் குண்டலி சக்தியை மனிதனும் அந்த நிலையை அடைஞ்சு வரலான்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான்.
சித்தர்களுக்கு முதல்ல அந்த குண்டலி சக்தி என்னன்னு சொல்லி கொடுத்தவரும் முருகர் தான். அதனால் மொத்தமாக அவரை நீங்கள் முருக கடவுளை பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக குரு அவர். ஆன்மீக பூமியின் தலைவர் அவர். சிவனுக்கு அப்புறம் அவர் தான். அதனால் பக்தியோட, உணர்வோட, அன்போட அவரை துதித்து, அவரை மதித்து, அவரோட பேருக்கு களங்கம் இல்லாமல் வாழ்ந்தால் போதும். அதனால் முருகர் எல்லாருக்கும் சொந்தமானவர். யார் வேணாலும் வச்சுக்கோங்க. அவர் எல்லாருக்கும் உள்ளவர் தான். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.